அப்பா இல்ல. என் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. So many years again we are working. Thank you Amy. அவங்க இன்னைக்கு வரதா இருந்தது, ஒரு சின்ன இஷ்யூவில் வர முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, அவங்க ட்ராவல் பண்ண முடியல, கோவிட் இருக்கிறதுனால வர முடியல அவங்களால. பரத், you are here to stay more. That's all I can say. Thanks Rudra, thanks the entire team, Saravanan and everyone. நிமிஷா வரதா இருந்தது, அவங்களும் வரல. நிமிஷா வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர்ஸாக வர போகிறாங்க. ஆல்ரெடி மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க, தமிழுக்கு வந்துட்டாங்க, இப்போ ஹிந்திக்கும் போகிறாங்க. ஸோ நிமிஷா நம்ம பழைய ஷோபா மேடம், சரிதா மேடம்லாம் மிஸ் பண்ண வரோம். இன்னும் மிஸ் பண்ண தேவையில்லை, அவங்க வராங்க. கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஏன் இந்த படம் ரொம்ப எமோஷ்னலானா, இந்த படம் ரொம்ப நிறைய சேலஞ்ச் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போகும்போது, ஷூட்டிங் பண்ண அன்னைக்கு குவீன் இறந்துட்டாங்க லண்டனில். ஸோ நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே, பண்ண வேண்டிய லொக்கேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு கையிலேருந்து. ஒரு 1 வீக் மார்னிங் இருந்துட்டாங்க. அதனால் எங்களால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஷூட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து சின்ன செட்டு போட்டோம் ஒரு 4.5 ஏக்கர்ஸில். அங்கே வந்து பார்த்தா அங்கே மழை வெள்ளரை வந்து மழையும் எங்கே ரொம்ப. ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த படம் வந்திருக்கு. எல்லா படத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இந்த படத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா எங்கள் விஷன் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ செல்வா மாஸ்டர் டெய்லி வந்து ஒரு 150 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க செட்டில். ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக, அவங்களெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ செல்வா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் என்டையர் டீம், இந்த படத்தோட சோல்னு சொன்னா நான் இயல் சொல்லலாம். இயலும் ஜி பிரகாஷ் மியூசிக், அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு. இயல் வந்து சைல்ட் ப்ராடஜி நான் சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட் அவங்க இந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ சார் சொன்னாங்க நான் ரொம்ப சைல்டு ஆக்டர்லாம் பார்த்துருக்கேன்னு. அப்படி இல்லை சார், இந்த சைல்டு ஆக்டர்லாம் ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னா அவங்களுக்கு இந்த படம் ஹிட் ஆகணும், தூக்க போதெல்லாம் கவலையே கிடையாது. அன்னைக்கு நாள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. அது வந்து அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். அவங்கள பிடிச்சிச்சுன்னா நமக்கு ஷீல் வாட் எவர் வி வாண்ட். அந்த மாதிரி இயல் நான் சாராட்ட பார்த்தேன், அதுக்கப்புறம் இயல்கிட்ட பார்க்குறேன், வித்யாட்ட பார்த்தேன், லக்ஷ்மியில். ஸோ இயலுக்கு வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது என்னமா அப்படின்னா சிங்கர் ஹீரோயின் சொன்னாங்க. இந்த 5 வயசில் நம்மளோட தெளிவு இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். ஜிவியோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். அது கண்டிப்பாக பேசப்படும் பயங்கரமாக. அந்த 6+ சாங்ஸ் சரவணன் அவங்க டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம். ஏன்னா நாட் ஈஸி ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்மளோட சந்தீப் சினிமோகிராஃபர், என்டையர் டீமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிம். ஐ ஹோப் பீப்புள் வில் லைக் த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நம்புகிறேன். பொங்கல்ன்றது நம்ம தமிழ் திருநாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள்.
அந்த நாளில் வர்றது எனக்கு ஃபஸ்ட் டைம் என் படம் ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றது, பொங்கல் ஃபெஸ்டிவலில் வர்றது ஃபஸ்ட் படம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எங்களோட சேர்ந்து கேப்டன் மில்லர், தனுஷ் சார், அருண் மாத்தேஸ்வரன், ரவிக்குமார், சிவகார்த்திகேயன் சார், ஆயலான், விஜய் சேதுபதி சார், மேரி கிறிஸ்மஸ், எல்லா படங்களும் வருது. எல்லா படமே வந்து அதோட ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லா படமே நல்ல வரவேற்பு பெற்று கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வண்டர்ஃபுல் ஷோ. தேங்க்ஸ் டு என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. எல்லாருமே அதை சொன்னாங்க, குழந்தைங்களை வந்து ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் வந்து அழகாக அவங்களோட வந்து மிங்கிலாகி அவங்களை நடிக்க வைக்கிறதோ அவங்கள பார்த்துக்கிறதோ எல்லாம் ஈஸியாக முடியுது அப்படிங்கிறாங்க. நீங்களே குழந்தை மாதிரி தான் எங்களுக்கு பாதி நேரம் தெரியுவீங்க, பெரியவங்களே நீங்கள் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு. எப்படி அப்படி ஒரு கனெக்ஷன் வருது உங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும்? இல்லை, பேசிக்கலி ஐ லவ் கிட்ஸ். ஐ திங்க் இந்த சாங் ஒன்று எழுதியிருக்கேன் அந்த படத்தில், கண்ணே கண்ணே சாங். அது எனக்கு எழுதுகிற வாய்ப்பு எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு காரணமான என்னோட சன் துருவா, பூஜா அண்ட் சாரா, அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுவேன். சார் நீங்கள் வந்து முத்துக்குமாருக்கு ஒரு சாங் டெடிகேட் பண்ணோம். சாரி சொல்ல மறந்துட்டேன். இந்த சாங் ஆக்டோட பிகினிங்கில் ஒரு டீம் வந்து பாடினாங்க. ரொம்ப நாஸ்டாலஜியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த சாங் பாடும்போது எனக்கு ஜிவி, முத்துக்குமார், நானும் இந்த தருணங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் முத்துக்குமாரை அவர் நாங்கள் இருந்த தருணங்கள்லாம் ரொம்ப ஞாபகம் வந்தது. தேங்க்யூ முத்துக்குமார் அண்ட் தேங்க்யூ ஜிவி ஃபார் இட்ஸ் டீம் ஒர்க். டெஃபினெட்லி. அண்ட் சார், உங்களுக்காக நீங்கள் வந்து குழந்தைகளை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அழகாக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தீங்க ஏழுக்கு. உங்களுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. கிஃப்ட் இருக்கு, நாங்கள் வந்து கொடுக்குறோம். கிஃப்ட் கொடுக்கணும், அவ்வளோதான். இது ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, ஓகே? பிரிச்சு பார்த்துட்டு அது யாரு நீங்க கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நண்பர், ஒரு வெல் விஷர், he has given a gift for you. நீங்க பேர் சொல்லுங்க, யாரா இருக்கும் அப்படின்னு வந்து எங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓ வாவ், ஓகே, வெரி ஸ்பெஷல். யாரா இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் இல்லையா? தெரிஞ்சு யாரோ கொடுத்துருக்காங்க. தெரிஞ்ச படத்தை சம்மந்தப்பட்ட உங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஐஷு. ஐஷுவா? என்ன ஐஷு? ஒய்ஃப். ஐஷு கிஃப்ட் வீட்லயே கொடுக்கலாமே, எதுக்கு ஸ்டேஜ்ல கொண்டு வந்து கொடுக்கணும்? தெரியல எனக்கு. அருண் விஜய் சார். அவரு இப்போ காலையில இப்போ உங்களோட தான் சுத்திட்டு இருக்காரு, இருக்கலாமே. தெரியல, கெஸ் நீங்க க்ளூ கொடுத்துருக்கீங்க. மேடம் ஐஷு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏதோ கிஃப்ட் எதிர்பார்க்கிறாரு போல இருக்கு. வீட்டுக்கு போனோடனே அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த கிஃப்ட்டோட சேர்த்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெசேஜும் அவர் கொடுத்துருக்காரு ஆன் தி ஸ்க்ரீன். டைரக்டர் விஜய் டைரக்ஷனில் மிஷன் படத்தோட ப்ரொமோஷன் நடக்குது. ஸோ பெஸ்ட் விஷஸ் டீம். நான் இருக்க வேண்டியது, பட் நான் இங்கே ஒரு ஊருக்கு ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஸோ டைரக்டர் விஜய்க்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு படம் சம்மதிக்கலாம். மை பெஸ்ட் விஷஸ். அவருக்கு என் சார்பாக ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன். ஐ வில் பி மிஸ். ஐஷுங்க வேண்டியது. சாரி ஜிவி. இல்லை, என்னன்னா ஜிவி எனக்கு கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட்டு செகண்ட் நினைக்கிறேன். ஜிவி வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்குது. அது எந்த மாதிரி சொன்னது கிடையாது, நான் நாட்டில் சொல்கிறேன். குச்சியலனோட ஆடியோ லான்ச், அதில் வந்து அந்த படமே ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. அப்போது என்னென்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு வான்னு கூப்பிட்டாரு. சரி, அவரோட படம் ரஜினி சார் வச்சு படம் பண்ணுறாரு, நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போவோம், ரொம்ப எக்ஸைட், ரஜினி சாரை பார்க்கலாம் அப்படிலான்னு சொல்லி நான் ஃபஸ்ட் படம் பண்ணிட்டுருக்கேன், வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு கூப்பிட்டாரு. அந்த கூப்பிட்டு உட்கார்ந்தாங்க. திடீர்னு பார்த்தா சீடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி ரஜினி சார் வந்து ராஜ்பவன் சாரை கூப்பிட்டுருந்தாரு, அர்ஜுன் சார் வந்து ஜெகத்பாபு சாரை கூப்பிட்டுருந்தாரு. ஜிவி என்னை கூப்பிட்டு அதை கொடுத்தாரு, இந்த கட்சியில் சிடியை. சிடி இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் நான். எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியம், மறக்க முடியாத தருணம். அங்கே ஆரம்பிச்சு அந்த ஆத்மார்த்தமான நட்பு இன்னும் போயிட்டுருக்கு. சாரி ஜிவி, ஜிவி ஊரில் இல்லை இன்னைக்கு, அதனால இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜிவிட்டேருந்து வரும்னு. ஊர்ல
வந்து இல்லாதனால தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி சூப்பரா ஒரு கிஃப்ட்டும் மெசேஜும் வந்து தேங்க்யூ ஜிவி, தேங்க்யூ ஸோ மச் ஜிவி. அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஷோஸ் லைக் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் அவருக்குமே. இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபார் மீ நவ். அவங்க ஒய்ஃப் வந்து என்னோட ராக்கி சிஸ்டர், என்னோட அவங்க டாட்டரும் என் சன் ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஸோ வி கோ எ லாங் வே. லாஸ்ட் இயர் நீ கூட ஒன்றா தான் இருந்தோம். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி வர முடியலன்னு 2 தடவை காலைல ஃபோன் பண்ணி சொன்னார். அவரோட சைட்லேருந்து அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் எல்லாத்தையும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஜிவி. அருண் விஜய் சார் வெல்கம். யானை பசிக்கு சோழப்புரியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா மிஷன் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு விருது போட்டிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்கு. ப்ளீஸ் ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். Hi guys, good evening. Happy New Year. Hi ma. Really happy. Hi. Sorry, கை அடிபட்டதுனால காலும் அடிபட்டிருக்கு, அதனால ரொம்ப மூவ் பண்ண முடியல. ஹாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் இட்ஸ் ரியலி ஹாப்பி. இந்த நேரத்தில் அதுவும் ஒரு நல்ல தருணத்தில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பண்டிகை ரிலீஸ் ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வரதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மிஷன் மூலியமாக உங்கள் எல்லாரையும் ஜனவரி 12 உங்கள் எல்லாரையும் சந்திக்க வர்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி ஏவி. ஸோ இது இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறது தான். ஒவ்வொரு தடவையும் whenever I'm low, you guys push me to do something better. ஸோ அதுதான் இன்னைக்கு என்னை வந்து ட்ராவல் பண்ண வச்சுட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றதான் என்னோட முயற்சி இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு படங்களும் கொஞ்சம் தாமதமாக வருது. பட் அட்லீஸ்ட் 24ல் ஐ திங்க் ரெகுலர் ரிலீசஸ் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் விஜய் சார் சொன்ன மாதிரி we had a lot of difficulties. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 months நாங்கள் அந்த மழையிலேயே we had a lot of problems. ஸோ அதை திருப்பி நாங்கள் வந்து செட்டை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் a huge set. ஒரு 4.5 ஏக்கரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டோம். அந்த ஃபுல் ஃபாரினில் இருக்கிற அப்படியே அந்த ஜெயில் செட், ப்ரிசன் செட்டை இங்கே போட்டோம். அண்ட் அதோட டீட்டெயிலிங் ஐ திங்க் வாஸ் வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர் விஜய் சாரோட அந்த ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக அங்கே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே இங்கே ரிப்ளிகேட் பண்ணார். ஸோ ஐ தேங்க் த ஹோல் டீம். ஏன்னா இவ்வளோ பெரிய படம் அது புல் ஆஃப் பண்ணணும்னா இவ்வளோ அந்த டீமோட எஃபர்ட் தான். ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். அண்ட் எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய அளவில் தான் அந்த படம் இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷன் வித் ஆக்ஷன், ஹை ஆக்டேன் ஆக்ஷன். வி ஹவ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். முந்தைய படத்தை விட இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் படமும் வந்து ஒரு ஃப்ராம் த பிகினிங் உங்களை வந்து க்ளூ பண்ணி வைக்கும். ஒரு என்கேஜிங்காக கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ட்ரெய்லரில் பார்க்காத பல சர்ப்ரைஸ் படத்தில் இருக்குது. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். ஸோ வி ஹவ் புட் இன் 100% எஃபர்ட்ஸ் and I'm really happy that this film is coming out on Jan 12. சார் அவங்க சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நான் உங்களை. அவங்க வந்து படத்துக்கு நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு அனுப்புறாங்களா, இல்ல எங்கேயாவது பேட்டில் ஃபீல்டுக்கோ போர்க்களத்துக்கோ அனுப்புறாங்களா? எல்லா இடத்துலயும் போய் செம்ம அடி பயங்கர இன்ஜுரி எல்லாம் ஆகி ஒவ்வொருத்தரையும் வரும்போது அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும், கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் யூஸ் பண்ணாதான் என்னவா அவங்களுக்கு? இல்ல அது அவங்க எல்லாம் பயங்கரமா அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அது நானே எல்லாம் பண்ணாதான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனிவேஸ் ஐ லவ் டூயிங் இட். சில விஷயங்கள் சில ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அண்ட் ஷி நோஸ் அபவுட் இட். பட் பயத்திலே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஃபைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போதும் ஏதாவது அடியோட வராரா அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் பட் ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட் அண்ட் டூ எவ்ரி திங் ஆன் மை ஓன். அண்ட் அதுதான் என்னோட சிக்னேச்சராக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். டில் how long ever I can do it, I will do it. And when asked, நிஜமாவே அவர் கேட்கும்போது ஸ்டண்ட் அப் எல்லாம் எது போடுறாங்கன்னா they are properly trained. ஸோ அவங்களுக்கு வந்து அதை எப்படி அந்த அடி வாங்கணும், எப்படி அடிப்படாமல் இருக்கணும் தெரியும். நானும் நிறைய ட்ரெயின் ஆகிட்டேங்க. எதுக்கு நான் அதை வந்து வேஸ்ட் பண்ணணும், நானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு வெறி கொண்டு வந்து இருக்காரு. பட் லைட்டாக அந்த அடிக்கு காயம் போடும் போது 4 அடி சேர்த்து வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் அதுவும் வாங்குவீங்களா? அப்பப்போ அந்த அடியும் வாங்குறதுண்டா?
அதெல்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியும். பாவே ஓகே, அதுவும் கரெக்ட் தான், பப்ளிக்காக சொல்ல முடியாது. வெரி ட்ரூ. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3 மிஷன் இருக்கு. அந்த 3 மிஷனை நாங்கள் இப்போ வந்து கொண்டு வர போகிறோம் நீங்கள் பண்ணது. ஸோ அதோட மெமரிஸை தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ண போறீங்க. Yeah, sure. ஆ Oh, white shirt and this chain. I think I'm dying to wear this again. இன்னும் திருப்பி இந்த ஒரு தடவை உங்க முன்னாடி இதோட வரணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ விக்டர், நான் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். நிறைய பேர் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்புறம் ஒயிட் ஷர்ட் அந்த இதே சில்வர் செயின் போட்டு நிறைய பேரை நான் பார்த்தேன். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ விக்டர் கேரக்டர். ஏன்னா அதுதான் உங்ககிட்ட இன்னும் பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு போன ஒரு கதாபாத்திரம். ஸோ ஃப்ரம் தேர் மை லைஃப் சேஞ்ச் அண்ட் வேற ஒரு டைரக்ஷனில் என்னை கூட்டிகிட்டு போக வச்சது நீங்கள் தான், அந்த அன்பு தான். ஸோ ஐம் really looking forward and I hope it happens soon. Victor again on screen would be something else, so I'm waiting. definitely we are also looking forward sir. And அடுத்தது என்னவா இருக்கும் எடுத்து பாத்துருங்களேன். இது என்ன ஷால்? இது என்ன என்னோட படம் ரிலேட்டடா ஏதாவது சொல்லுங்க. ஷால், என்ன ஞாபகம் வருது, என்ன மெமரி வருது உங்களுக்கு? உங்க ஃபேவரட் டைரக்டரோட படம், எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டரும் கூட அது. யா, தடையற தாக்க. ஏன்னா தடையற தாக்கல அந்த ஃபைட் சீக்வன்ஸை நான் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப்ல தான் தலையை சுற்றிட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த லேனில் நடக்கும். அண்ட் அது ஒரு மறக்க முடியாத நாள். ஏன்னா அன்னைக்கு தான் ஆர்னப் வாஸ் பார்ன். ஸோ அந்த ஃபைட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் ஆர்னப் பிறந்தாரு. ஸோ அது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் அந்த லேன். ஸோ நான் வந்து ஃபைட்டில் பிரேக் பண்ணிவிட்டு ஐ வென்ட் ஃபார் த டெலிவரி அண்ட் தேர் ஆர்னப் இஸ் ஹியர் லுக்கிங் அட் திஸ். ஸோ அதுவும் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு படம் தடையற தாக்க. மகேஷ் சார் அண்ட் என்னோட அசோசியேஷன் அங்கே தொடர்ந்துச்சு தடம். அண்ட் ஹோப் இட் வில் ட்ராவல் அகேன் வித் மச் மோர் பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ். அதான் ஐ வாண்ட் டு டெல். அண்ட் ஸோ மகிழ் திருமேனி அவர் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நடிச்சிருக்கீங்க அண்ட் அடுத்ததாக வந்து லைக்காக்காக படம் பண்ணுறாரு, முக்கியமான ஒரு படம். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட ஃபேவரட் டைரக்டர், என்னோட ஃபேவரட் ஹீரோ அஜித் சார் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஹையாக இருக்கும், எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக ஐ வாண்டட் டு டூ ரியலி வெல். பிகாஸ் ரெண்டு பேருமே நம்ம ஃபேவரட்ஸ் இருக்காங்க. அண்ட் மகேஷ் சார் அஃப்கோர்ஸ் இது ஒரு முக்கியமான படம் அவருக்கு. அண்ட் இது இட்ஸ் வெல் டிசர்வ். அண்ட் இந்த ஒரு ஸ்கேல் அவருக்கு அவரை எட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அது கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து கரெக்டாக அவர் கொண்டு போவாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. Definitely, and it's going to be huge, and it is going to be very special for you. And how is Laika Productions வந்து அழகான படங்கள், தரமான படங்கள் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு மார்க் வந்து அவர் ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிட்டாங்க அன்பிரேக்கபிளா. அண்ட் ஈவன் மோர் மூவிங் ஃபார்வர்ட் அகைன் அண்ட் அகைன் ரீச் அண்ட் எவ்ரி மூவி. ஸோ மிஷன் மூலிமா லைக்காவோட அந்த அசோசியேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. லைக்காவோட இது என்னோட 3வது கொலாபரேஷன். முதல் வந்து செக்கச்சிவதவானம், அதுக்கப்புறம் மாஃபியா, அண்ட் இப்போ மிஷன். ஸோ அண்ட் லைக்கா இஸ் பீன் சார் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு வர மாதிரி தான். பிகாஸ் நிறைய பேரோட ட்ரீம்ஸ் வந்து கொண்டு வர முடியுது ஆன் ஸ்க்ரீன், செல்லுலாய்டில் கொண்டு வர முடியுதுன்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு, அந்த கிராஃப்ட் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் யூனோ அந்த ஒரு பேஷன் இருக்கணும். அதில் வந்து முக்கியமான ஒருத்தராக நான் சுபாஷ்கரன் சாரை பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ்குமரன் சார் அண்ட் ஆல் த ஹோல் டீம். அவங்க வந்து அவ்வளோ பக்காவாக எல்லாமே ஃப்ராம் த ப்ரமோஷன்ஸ் சரணா இருக்கட்டும், இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக. ஏன்னா பாஸ் எப்படியோ அவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவ்வளோ பேஷனோடு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் another ஃபிலிம்ன்ற மாதிரி இல்லாமல் they give full on. ஸோ எங்கள் படம் லைக்கா மூலியமாக
வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசன்ல அந்த மாதிரியான ஒரு பெரிய பேங்கா வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு லைக்கா ஃபார் தட். Definitely, and it's going to get bigger and better. உங்களுக்கு வந்து இது வந்து அடுத்த மிஷன், கடைசி மிஷன் வந்து இது வேர்ல்ட் ஃபுல்லா ட்ரெண்டான ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மிஷன் நம்பர் 3 ஆஃப் மிஸ்டர் எனக்கு வந்து எங்கேருந்தோ கெஸ் பண்ணுங்க, என்னவா இருக்கும் அது? கெஸ் பண்ணுங்க. ட்ரெண்டிங் வேர்ல்ட் வைட் ட்ரெண்டான ஒரு விஷயம் தெரியல. ஓபன் பண்ணிடலாமா? பண்றீங்களா? ஓ, பெரியாரும் பிள்ளையாரும் வணங்கான் பாலா சாரோட படம். அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தவுடனே எல்லாருமே வந்து அதை பற்றி பேசினாங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கரியர். அதுக்காக கிட்டத்தட்ட 11 monthsக்கு மேலே நாங்கள் ஐ வாஸ் இன் டு தட். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஜுரி ஒரு லாஸ்ட் குட்டி ஸ்கெடியூல் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஐ குட் கம் ஹியர். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் பாலா சார் கூட அசோசியேட் பண்ணுறது இட்ஸ் ஒன் ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் நிச்சயமாக இது வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் அ மார்க் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்ல முடியும். டெஃபினட்டா பாலா சார் படம் கொஞ்சம் உஷாராகவே இருங்க மேடம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மாவே வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவர். அடுத்த படங்களில் என்னென்ன ரிஸ்க்கெல்லாம் எடுப்பாருங்கும் போது கரெக்டாக இப்படி ஒரு படம் வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, எப்பவுமே வந்து அப்படியே ஒரு பேண்டேஜோடய உட்காரணும் போல இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்காக உங்கள் ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரேடியோ சிட்டி நடத்தின அந்த செல்ஃபி கான்டெஸ்ட்டில் வின் பண்ண 3 பேர் வர போகிறாங்க. வி டேக் a selfie with you. Sure. So can we have the winners on stage of the Radio City selfie contest? கேள்விப்பட்டது லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு எல்லாருக்கும் தடபுடலா வந்து சாப்பாடு போட்டீங்களாமே, என்ன விஷயம் அது? இன்னும் விஷயம் இல்லை, எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு வந்து டைமே இருக்காது, தனி பிரேக் வந்து டின்னருக்குன்னு பிரேக் இருக்காது. ஸோ கேப்பில் போய் சாப்பிட்டு வரணும் எல்லாரும், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் விஜய்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் பிரேக் கொடுங்க விஜய், இன்னைக்கு நம்ம ஹோல் டீமுக்கு வி ஷுட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு இலை சாப்பாடு போட்டு லைட் கவுண்டர் வச்சு எல்லாரும் சாப்பிட்டோம். ஃப்ரம் த லைட் மென் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீன் குழம்பு வாசம் ஊர் ஃபுல்லா மணந்துச்சாமே, அந்த மாதிரி இருந்தாமே. எவ்ரிதிங் வாஸ் தேர், பறக்கிறது மிதக்கிறது. ஆனால் எங்க விஜய் சாருக்கு வந்து ஒன்லி கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அவருக்கு வந்து எதை வச்சும் இது பண்ண முடியாது. இது வெஜிடேரியன். பட் எனிவேஸ் அவருக்கும் ஸ்பெஷலாக நாங்கள் கவனித்தோம். ஸோ ஸ்பெஷல் ஃபுட் வெஜிடேரியன். அம்மா ஃபுட் வந்துச்சு, ரைட். மாம் குக்ஸ். வீட்லேருந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வெஜிடேரியன் ஃபுட் வந்து. சார் நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு, போகும்போது அது என்னதான் ஹோட்டல் ஸ்பெஷலுங்கிறது நீங்க எனக்கு லிஸ்ட் தரீங்க. ஆமாம், அவருக்கு எல்லாமே தெரியும், ஃபுல் லிஸ்ட் வச்சிருப்பாரு. பிரதர் இங்கே வந்து சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன் ஃபுட், அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much guys. It was wonderful seeing you all and hope to see you all on Jan 12th. ஸ்க்ரீனில் மிஷனோட நாங்கள் எல்லாரும் வரோம். இட் வில் பி அ ஒன் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீங்கள் சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஒரு டாப் நாச் விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். விட்டுற முடியாது, இவ்வளோ ஒரு இமோஷனலாக நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. இவ்வளோ அழகான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு இமோஷன் இருக்குது. பசங்க வந்திருக்காங்க, அவங்க மேலே ஏற்றாம ஒரு ஃபோட்டோ மூமெண்ட் இல்லாமல் நாங்கள் எப்படி? ஸ்பெஷலி யுவர் டாட்டர், வி ஹேவன்ட் சீன் தட் ஆன் ஸ்டேஜ். அவர் ஹீரோ ஆல்ரெடி. வாங்க மேலே வாங்க. Okay, come on the stage. My son Arnav, my daughter Purvi and my wife Aarti, please do come. Because அவங்க ப்ரிப்பேர்டா வரல, அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரல. அவங்க ஆக்சுவலா வேற ஒரு இடத்துல இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு ப்ளீஸ் கம், இட்ஸ் ஹேப்பனிங்னா வந்துட்டாங்க. இட்ஸ் சர்ப்ரைஸ். Thank you so much. Thank you Arnav. ஸோ பேக் போனே இங்கே தாங்க. அந்த தைரியத்தில் பேக் போன தான் வீட்டில் விட்டுருக்கேனே, அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன்.
and such a beautiful family வீட்டுக்கு போய் வந்து சுத்தி போட்டுருங்க. So nice to see you and how happy are you ma'am? நீங்க நிறைய பேசி நாங்க கேட்டதுல ஒரு few words எங்களுக்காக பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். மாட்டீங்க? Okay. Thank you so much for joining. வேற மாதிரி பண்றீங்க, ஆல்ரெடி நடிக்க ஆரம்பிச்சாச்சு. Are you excited for mission? Yeah? Yeah, excited for mission. Okay, thank you so much. So that is You like the trailer? You didn't tell anything about the trailer. It was a really nice and exciting trailer. I can't wait to watch the movie. okay. It was like a Hollywood film. My son loves your movie. Okay, oh my god, ஒரு 10,000 தடவை பார்த்திருப்பாங்க. He really loves him. Thank you so much. Thank you so much for joining us. எடுத்த உடனே டக்குன்னு ஆடியன்ஸ்க்கு போயிட்டேன். ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு நாசர் சார் ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஏன்னா அவரோட ஒர்க்கை பார்த்து பல டைம் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் நாங்கள்லாம். அண்ட் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நாங்கள் கற்றுருக்கோம். ஸோ ஃபேமிலி, ஏன்னா அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் நாசர் சாரையும் நான் பார்க்குறேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஹேவிங் நாசர் சார் சன் ஆன் போர்ட். அபி, பிகாஸ் எங்களுக்குள்ள நிறைய சீன்ஸ் நாங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக நீங்கள் இட்ஸ் கோயிங் டு பி அ பிரேக் த்ரூ ஃபார் ஹிம் ஆஸ் வெல். லவ்லி இஸ் டன் ரியலி வெல். அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் இஸ் ஆடட் ஆன் வெயிட் ஃபார் த ஃபிலிம். இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்காரு, பாவம் குறைக்கிற இடத்துல இருக்காரு, திட்டிகிட்டே குறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வாண்டட் டு புட் ஆன் வெயிட். ஸோ எல்லா த ஹோல் காஸ்ட் தேங்க்யூ பரத். அண்ட் அவர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாலும் இங்கே அவ்வளோ ஸ்வீட்டாக ஆல்வேஸ் வி வாண்டட் டு have a warm welcome to everyone who comes into the Tamil industry. So we made sure that he was comfortable. The whole team and like again, நம்ம Amy வந்து it's not new. சரண் சார், ஷா ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஷாரன் அவர்களே வாங்க லைக்கா எங்களோட join us team on நீங்க stage. வாங்க. So thanks to everyone. Thank you guys. It was wonderful working with you all. And thanks to the whole team. Oh Sham, thank you so much. அதாவது எங்களை வந்து லைக்கா டீம் எல்லாரும் கொஞ்சம் மேலே வாங்கம்மா. லைக்கா டீம் ப்ளீஸ் கம் ஆன் டு ஸ்டேஜ், ப்ளீஸ் கம். அவங்க ஒரு நாள் வந்து ஒரு ஆக்டர் வரல, டாக்டர் நடிக்கணும், அவங்க வரல. இல்லை நான் வந்தாங்க, எனக்கு பிடிக்கல அவங்க நடித்தது. நான் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு நீங்கள் நடிச்சிருக்கலான்னு கேட்டேன். அப்போ தான் புரியுது இயல்பு எப்படி ஆக்டிங் எங்கேருந்து வருதுன்னு. சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். அப்பா எங்க? என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion, madam. Please listen to me, madam.